ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற விஷயம் மொபைலில் டெலிட் ஆகிற ஃபோட்டோஸெல்லாம் ரெக்கவர் பண்ணி எப்படி எடுக்கிறது. இதை பற்றி நிறைய பேர் நிறைய வீடியோ போட்டிருக்காங்க. நானும் ஒரு டைமில் இதை பற்றி வீடியோ போட்டிருக்கேன். இன்றைக்கி சொல்ல போகிற அப்ளிகேஷன் செமையான அப்ளிகேஷன், சூப்பராக ஒர்க் ஆகுது. அதை பற்றி தெரிஞ்சுக்கணும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் முதல்ல நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா கீழே இருக்க ரெட் கலர் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூட ஒரு பெல் பண்ணி மறக்காமல் கிளிக் பண்ணிக்கங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு வந்து சேரும். இந்த அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிவிட்டு இன்டர்ஃபேஸ் இப்படி தான் வரும். இதில் மேலே ப்ளூ கலர் இருக்கு பாருங்க, ஸ்டார்ட் பேசிக் ஃபோட்டோ ஸ்கேன், அந்த பட்டனை கிளிக் பண்ணிக்கங்க. இந்த அப்ளிகேஷனோட லிங்க் வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இது ஒரு சின்ன அப்ளிகேஷன் தான், ப்ளே ஸ்டோர்லேயும் இருக்குது. அங்கே போய் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அந்த ப்ளூ கலர் பாக்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஸ்கேன் பண்ண ஆரம்பிச்சிடும். இது வரைக்கும் உங்கள்கிட்ட டெலிட் ஆன அத்தனை போட்டோவையும் அது பாட்டுக்கு ரெக்கவர் பண்ணிக்கிட்டே இருக்கும். நீங்கள் அதை தடுத்து நிறுத்தினா மட்டும்தான். இல்லைன்னா உங்களுக்கு இது வரைக்கும் எத்தனை ஃபோட்டோ டெலிட் ஆகிருக்கோ எல்லா ஃபோட்டோவும் ரெக்கவர் ஆகிட்டே இருக்கும். இப்போ பாருங்கள், நான் ஆன் பண்ணி கொடுத்து எவ்வளோ நேரம் ஆகுது, ஒரு நிமிஷம் கூட முழுசாகல, அதில் ஃபோட்டோ ரெக்கவர் ஆகிட்டே இருக்குது. கிட்டத்தட்ட என்னது பார்த்திங்கன்னா ஒரு 6800 ஃபோட்டோ நான் டெலிட் பண்ணது இருக்குது. அதெல்லாம் வரிசையாக எடுத்துக்கிட்டே இருக்கும். இது ஒரு சின்ன அப்ளிகேஷன், செமையாக ஒர்க் ஆகுது. இதுக்கு முன்னாடி சொன்ன அப்ளிகேஷன் கூட குறிப்பிட்ட நாளைக்கு அப்புறம் பெருசாக வேலை செய்யலை. வேணால் இது நல்லா இருக்குது. கீழே பாருங்கள், ரெக்கவர் அப்படின்னு சொல்லி டவுன்லோட் ஆகிற மாதிரி சுற்றிக்கிட்டே இருக்கு பாருங்கள். அது வந்து இப்போ என்னோடய பழைய ஃபோட்டோஸ் எல்லாம் ரெக்கவர் பண்ணிக்கிட்டே இருக்குது. இது நம்ம நிறுத்தணும் அப்படின்னா மேலே ஒரு ரவுண்டு கொடுத்து பாஸ் பட்டன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா மட்டும்தான் ரெக்கவர் ஆகிறது அப்படியே நிற்கும். இப்போ நம்ம ஒரு 6000 ஃபோட்டோ இருக்குன்னா ஒரு 2000 ஃபோட்டோ தாண்டும்போது பாஸ் பண்ணோம்னா அதோட நின்றுடும். அதுக்கப்புறம் வேணும்னா மறுபடியும் பாஸ் பண்ணதை எடுத்து விட்டுடலாம். இப்போ நான் அதை கிளிக் பண்ணுறேன், ரெக்கவர் ஆகிறது நின்றுச்சு. இது வரைக்கும் வந்த ஃபோட்டோ அப்படியே பாஸ் ஆகி நின்றுச்சு. இந்த மாதிரி நம்மகிட்ட டெலிட் ஆன அத்தனை ஃபோட்டோஸும் ஈஸியாக எடுக்கிறதுக்கு இந்த அப்ளிகேஷன் செமையாக ஹெல்ப் பண்ணும். இதில் அந்த 3 லைன் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் செலக்ட் ஆல் கொடுத்து அனைத்து ஃபோட்டோவையும் நீங்கள் ரெக்கவர் பண்ணி உங்கள் கேலரிக்கு மாற்றிக்கலாமா, இல்லை அனைத்து ஃபோட்டோவையும் டெலிட் பண்ணி பர்மனெண்ட்டாக டெலிட் பண்ணி எடுத்துடலாமா அப்படிங்கிறத நீங்கள் பார்த்து முடிவு பண்ணிக்கலாம். இதில் இன்னொரு விஷயம், நீங்கள் குறிப்பிட்ட ஒரு ஃபோட்டோவை தேடுறீங்க அப்படின்னா அந்த ஃபோட்டோவை மட்டும் கிளிக் பண்ணி கீழே அந்த ரெக்கவர் அதை கொடுத்தா போதும், உங்களுக்கு அந்த ஒரு ஃபோட்டோ மட்டும் கேலரிக்கு வந்துடும். மீதி ஃபோட்டோவெல்லாம் நம்ம டெலிட் பண்ணி விட்டுடலாம், இல்லை உங்களுக்கு தேவைனாலும் கேலரியில் அப்படியே விட்டுடலாம். அது உங்கள் விருப்பம். அதனால் இந்த அப்ளிகேஷன் தேவைப்படுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அடிக்கடி நிறைய பேர் எங்கிட்ட இந்த கேள்வி கேட்டிருக்காங்க, பழைய ஃபோட்டோலாம் டெலிட் ஆகுது, எடுக்க முடியுமான்னு. இதுக்கு ஏகப்பட்ட வீடியோஸ் இருக்குது. இருந்தாலும் நிறைய பேர் கேட்குறாங்க, அவங்களுக்காக தான் இந்த வீடியோஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு இல்லைனாலும் அவங்களுக்கு அது உதவியாக இருக்கும். மீண்டும் இதே போல் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.